இப்போ எபிசோடு ஓப்பன் பண்ணால் லாஸ்ட் எபிசோடு அப்படின்ல நம்ம ஓவன் அந்த புது நாள் கேங்கை பார்த்துட்டு நான் யாருன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த சோசன் ஒன்னோட பவரை யூஸ் பண்ணுற விதமாக அந்த லைட்னிங் பவரை அவனோட ஆரோவில் இன்ஃபியூஸ் பண்ணி அந்த நால்ஸ் மாதிரி அடிக்கும்போது அவங்க உடனடியாக ரெக்கக்னைஸ் பண்ணிடுறானுங்க. இது சோசன் ஒன்னோட பவர், இங்கேருந்து தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டல, என்னோட பேர் தான் ஓவன். நான் அப்பவே நினச்சேன் நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஓவன் த ஸ்டோரி டெல்லர் நீங்கள் தானே டீனு உடனடியாக அந்த ஹியூமனும் பேச ஆரம்பிக்கிறாப்ல. ஏன்னா அந்த ஃபீல்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு ஓவன் ஒரு ஃபேமஸ் ஆனவன் போல, இவங்களை பற்றின கதைகளை ஸ்ப்ரெட் பண்ணுறவன். ஒரு வகையில் பார்த்தா இந்த மிஷினரினும் சொல்லலாம். அவங்கள ரிலீஜனை பரப்பத்துக்காக இந்த மாதிரி மிராக்கல்ஸ் நடந்திருக்கு, நான் ஒரு சூசன் ஒன் அப்படின்னு மற்றவங்க கிட்ட போய் சொன்னால் அவங்க நம்பிக்கையாகி இங்கே கன்வெர்ட் ஆவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வேலை பண்ணிட்டு இருக்கான் போல. அப்போது நீங்கள் வந்து இப்படி ஒரு பவர் வச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு சூசன் ஒன்றா இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இதுக்கு இன்னொருத்தர் கடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, தனிப்பட்ட முறையில் செயல்படலாமே அப்படின்னு அந்த ஹியூமன் கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பவர் யூஸ் பண்ணதில் எனக்கு ஒரு மாதிரி கிரிகிரின்னு இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு மாதிரி நீட்டு கம்பி வச்சுக்கிட்டு புக்குன்னு பக விட்டுட்டு இருக்காப்புல. ஆக்சுவலி இந்த பவர் யூசர்ஸ் எல்லாம் இருக்காங்களே சூசன் ஒன்ஸ், அவங்க எல்லாரும் அந்த பவர்ஸை பயன்படுத்தின பிறகு இதை எடுத்து யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்பாங்க போல. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக எதுக்குலாம் தெரியல, ஆனால் எல்லாருக்கும் மத்தியில் இது ஒரு மாதிரி ஃபேமஸாக போயிட்டு இருந்திருக்கு. இப்போ இவனுக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்குது, இவன் இவ்வளோ பவர் வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கடையில் எதுக்கு வேலை செய்கிறா அப்படின்னு. அதை தான் கேட்டிருப்பா இல்லையா. ஆக்சுவலி அவன் எந்த இன்டென்ஷனோட கேட்டிருப்பானா, நீங்கள் யாரும் துரோகம் பண்ணிட்டு வாங்கலாம் சொல்ல, இப்படி வந்து பவர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தனிப்பட்ட விதமாக வந்து மிஷினரியாக போய் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை இல்லையா. உங்களுக்குன்னு தனிப்படையை அமைச்சிக்கிட்டு ஜாலியாக ஒரு ராஜாவாக வாழ்நாள், உங்களுக்கு லீடர் ஸ்கில்ஸ் அது இதெல்லாம் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் எதுக்காக இன்னொருத்தர் கிட்டே வேலை செய்கிறீங்க, அதுக்கு அவசியமே கிடையாது உங்களோட ஸ்கில்ஸை பயன்படுத்தி அப்படின்ற மாதிரி இவர் சுற்றி வளைச்சு எந்த பாயிண்ட் வரன்றது தெரிதான். ஆனால் ஓவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அவன் ஏகப்பட்ட பாவங்களை வந்து பண்ணியிருக்கேன், அந்த பாவங்களை கழுவுறதுக்கான ஒரு மெத்தடாக தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஒரு வகையில் பார்த்தா ஒரு கொஞ்ச நாளைக்கு இல்லை சில வருஷங்களுக்கு முன்னாடி அவனோட ஓன் பீப்புளையே அவன் வந்து ஏமாத்திருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நடந்த விஷயங்களை பற்றி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. நான் அவ்வளோ பாவங்கள் பண்ணியும் என்னை வந்து மன்னிப்பு ஏற்றுக்கிற அளவுக்கு நான் ஒரு ஆட்களை தேடி கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால தான் இந்த ஜாப் வந்து நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டோரிஸை பயன்படுத்தி எங்கள் சீஃப் இட்டான் லார்காக் இருக்கார் இல்லையா, அவரோட கதைகள் அண்ட் ப்ளூ இன்செட் காடோட கதைகள் இதை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணி நாங்கள் வந்து மேலும் மேலும் ஃபாலோவர்ஸை கெயின் பண்ண போகிறோம். இதுதான் வந்து என்னோட பாவத்தை நான் கழுவுறதுக்கான கண்டுபிடிச்ச மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனால் இவன் இதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த கான்டினென்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கேல் லிசார்ட்ஸை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அதுவும் அவங்க சீஃப் இட்டன் லாக்ராக், ப்ளூ இன்செட் காடு, இவங்களை பற்றி அந்த பேர் எல்லாருக்குமே தெரியுமா. இவன் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, இருந்தாலும் அவன் அதை பண்ணிட்டு இருக்கான். இப்போ உனக்கு சில சந்தேகங்கள் வருது, சம்மந்தமே இல்லாமல் இவங்களை அப்ரோச் பண்ண அந்த நாள் கும்பலை பற்றின விசாரிப்புகளும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸும் கலெக்ட் பண்ணா போல. வெறும் இவன் வேண்டர் மட்டும் கிடையாது, ஊராக போயிட்டு அவங்க ரிலிஜனை மட்டும் சொல்லாமல் அந்த இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வருவான் போல அவங்களோட கேங்க்கு. நீங்களும் ஒரு பேண்டரா, அதாவது சும்மா தூக்கி பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால், ஆமாம் நான் ஆட்டோமேஷன்லேருந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆட்டோமேஷன்ன்றது பல ட்ரைப்ஸ் வாழ்கிற ஒரு இடம், அதை ஹியூமன்ஸ் ஆர்டி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆட்டோமேஷன் காஸ்டல் இருக்கு இல்லையா, அந்த கேஸ்டல் வந்து அடுத்த கான்டினென்ட்டை கான்கர் பண்ணுறதுக்கு ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஆட்டோமேஷன் காஸ்டலோட லார்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சீஃப் இட்டிங் லிசார்ட் லாக்கலாக்கில் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தார். லாக்கலாக்கை மீட் பண்ணுறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ட்ராவல் பண்ணி. அப்படியா, என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியல, ஆனால் இப்போ பண்ண முடியுது, என்ன பற்றி பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ பின்னாடி வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் அடிப்பாப்ல. பார்த்தா அங்கே புகையில் ஏதோ ஒன்று தவளை கொட்டா மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கு. தவளை கொட்டா கிடையாது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதா, இது என்னன்னா காக்கட்ரைஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா காக்கட்ரைஸ்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும், பாய்சனஸான ஒரு பயங்கரமான மான்ஸ்டர். ஆனால் இது காக்கட்ரைஸ் கிடையாது, காக்கட்ரைஸ்க்கும் சிக்கனுக்கும் வந்து கிராஸ்பெரி வெயிட்ட ஒன்று. இதோட பேர் காக்கட்டூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ரைடிங்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், அதாவது ஹார்ஸ் நம்ம யூஸ் பண்ண வழியாக மனுஷங்களா, அந்த மாதிரி தலைவனுங்க வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு போல நல்லா வேகமாகவும் இருக்கும், லாயலாகவும் இருக்கும். வாங்க கிளம்புவோம், நான் வந்து சீஃப் லாக்ராக்கை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அவருக்கு போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு வந்துடுவோம். நான் அவங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படி போகும்போது என்னோட கதைகளை கேட்டே ஆகணும், என்ன போர் அடிக்காமல் இருக்க, நல்லோட பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஆமாம், நீங்கள் பேசுறதுல எனக்கு எந்த ஆச்சரியமணியும் இல்லை. ஆனால் நீங்கள் ப்ளூ இன்செட் காடை பற்றி பேச போகிறீங்களா, இல்லை லாக்ராக்கோட அட்வென்ச்சரை பற்றி பேச போகிறீங்களா, எல்லாத்தையும் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு ஜாலியாக பேசிக்கிட்டே ட்ராவலை தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி கட் பண்ணி பிளாக் லிசார்ட் ட்ரைவை காட்டும் போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவல் தான் போயிட்டு இருக்கு. அப்போ மிஸ்டர் லாக்ராக்கன் பின்னாடி ஒரு சோல்ஜர் வந்து கூப்பிடுறாப்ல, நம்மளோட லைஃப் சேவர் இருக்காரா ஸ்டார் கேச்சர், அவர் வந்து சாக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்னு தெரியுதா, தலைவன் ரூட் எல்லாம் காட்டுவான் தெரியுமா, ஒருத்தன் ஃபர்ஸ்ட்ல வந்தான் பார்த்தீங்களா, அவர் வந்து இப்போ இறக்க போறாராம். ஸோ அவர் சாகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, கொஞ்சம் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாரையும் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரி இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்க ட்ரைபுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரோல் பிளே பண்ண ஒரு பர்சன் இப்போ இறக்க போறாரு. அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது சாகிறது, ஒரு இடத்துல செட்டில் ஆகி பேசிக்கிட்டு அவர் வந்து உயிர் திறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க. அண்ட் இங்கே தங்கி நாளைக்கு அவரோட ஃபியூனரலும் அட்டன் பண்ற மாதிரி அவருக்கு ஒரு ப்ராப்பரான பரியலை கொடுத்துட்டு தான் இவங்க இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ண பிறகு இன்னைக்கு ராத்திரி ஒரு சோகமான ராத்திரியாக தான் இருக்க போகுதுன்னு அவரோட அந்த ஸ்டார் கேச்சரை பார்க்கறதுக்கு போகும்போது தலைவன் படுத்த படுக்கையா இருக்காப்ல. அங்க இருக்க யாருமே அவர் ரெக்கக்னைஸ் பண்ணல. ஆனா நம்ம லாக்ராக் உள்ள என்ட்ரான உடனே நிறைய விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாப்ல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் நிறைய இடங்களை டிராவல் பண்ணி போயிருக்கேன், லேண்ட்ஸுக்கு நான் டிராவல் பண்ணி போயிருக்கேன், நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன், ஒரு சில நேரத்தில் நான்
வழிமாறிப்பட்டுன்னு நினச்சேன். ஆனால் அப்போ தான் இந்த சீஃப் லேக்ராக்கை மீட் பண்ண. அவர் மீட் பண்ணது மூலியமா இந்த ஸ்டார்ஸை பற்றி இன்னும் நல்லா படிக்க முடிஞ்சது. அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடிஞ்சது. ஆனால் ஒரு லிசார்ட்மேனுக்கு ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் அவங்க ரொம்ப டயர்டாகி நகர முடியாத கண்டிஷன் வரும். அவங்களோட டேர்மில் அண்ட் நம்மளோட டேர்மில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதோட பேர் தான் டெத். இது ஒரு மாதிரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ண முடியுமா, அதோட பேர் தான் எட்டர்னல் ஸ்லீப். நான் சிம்பிளாக சொல்லிட்டல டெத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள அடக்கம் பண்ணாதான் இது கியூர் பண்ண முடியும். கியூர் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்களோட கஷ்டத்துலேருந்து அவங்களை நீக்க முடியும். அவங்களும் ஹெவனுக்கோ ஹெல்லுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க. வாழ்க்கையில் தனக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்பட்டு அந்த ஓல்ட் ஏஜில் அச்சீவ் பண்ணார் தலைவர். ஏன்னா பாதி வாழ்க்கை வேற மாதிரி கடந்துட்டாரு. ஆனால் மீதி வாழ்க்கை அடிமையாக வாழும்போது தான் அப்போ நம்ம லேக்ராக் கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ஸ் அப்சர்வ் பண்ணி நிறைய பேருக்கு அதை சொல்லி கொடுத்துருப்பாரு. நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி இப்போ ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன் டாப்ல இதாண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஐயா இந்த மாதிரி ஜோக் பண்ணுறதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த கேள்விக்கு உன்னால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும், வேற யாராலும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான பதிலை பெற்றுட்டேன் அப்படின்னா நான் சந்தோஷமா போயிடுவேன். அது என்னன்னா இறப்புக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்பல, அதாவது இறந்து போன பிறகு நம்ம எங்கே போவோம்? அதாவது நரகமா இல்லை சொர்க்கமா இல்லை அப்படி ஒன்று இல்லவே இல்லையா, அவள் தான் பர்மனெண்ட் அழிஞ்சு போயிடுவோமா? ஒவ்வொரு ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி புராணங்களை ஒவ்வொன்று எழுதி வச்சிருப்பாங்க. வைக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் வல்ஹாலாக்கு போவோம்னு எழுதி வச்சிருப்பாங்க. அது ஹிந்து கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நரகம் சொர்க்கன்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் எதுக்காக நம்ம லேக்ராக்கை கேட்டார்னா ஃபர்ஸ்ட் காட் சூஸ் பண்ணது, அதாவது நம்ம ஹீரோ சூஸ் பண்ணது லேக்ராக் தான். அண்ட் காடுக்கு ரொம்ப க்ளோசஸ்டான பர்சன் சொல்றதும் இவனை தான். ஸோ இவனுக்கு பதில் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்படி கேட்டிருப்பாரு. சொல்லுங்க சாவுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்ற மாதிரி கேட்டால், நீங்கள் செத்த பிறகு அது அன் எட்டர்னல் ஸ்லீப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா நம்ம நிரந்தரமான ஒரு தூக்கத்துக்கு போயிட்டு ஒரு அளவில்லாத ஒரு ட்ரீம்ல இருப்போம். அதாவது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கடவுளே உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிக்குவாரு. அந்த இடத்துல நீங்க சந்தோஷமா வாழலாம். சுருக்கமா நம்மளோட டேர்ம்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நரகத்துக்கும் இல்லை சொர்க்கத்துக்கும் இல்லை, அவங்களோட வாழ்ற ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு உட்காந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி சொர்க்கம்னே சொல்லி முடிச்சிருக்கலாம். பட் சொர்க்கம்னா அதுல தேவதைகள் அப்படி இப்படிலாம் இருக்கும் இல்லையா? ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இருக்காது போல. அது எப்படி இருக்கும்னா நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். சரி நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கே தெரியல, ஏன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் எனக்கு எதுக்காக தெரியல, எனக்கான தகுதி இருக்கான்னு தெரியல. அண்ட் அந்த விஷயம் எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் எனக்கும் பார்த்தது கிடையாது. இந்த கொஸ்டின் நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் கேட்டேன். ஏன் அப்படின்னா நாம இப்போ வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை பட்டுட்டு பாதையே தீராம நடந்து போயிட்டு இருந்தோம். அப்ப நம்மளோட ப்ளூ பீட்டில் காட் நமக்கு ஒரு வழிபாதையை காட்டி நம்மளை கூட்டு வந்தாரா. இறந்த பிறகு வழி தெரியாம நம்ம சுத்திட்டு இருக்கும்போது அவர் நம்மளை வழி நடத்தி ஒரு இடத்துக்கு கூட்டு போவாரு. அதான் நம்மளோட எட்டர்னல் ஸ்லீப்புக்கு அடுத்த வாரமா இடம்னு சொல்லலாம். ஒரு ட்ரீம் மாதிரி, எட்டர்னல் ஸ்லீப் மாதிரி நிரந்தரமான தூக்கம் சந்தோஷமான ஒரு இடத்துல அவங்க கடைசி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு லேக்ராக்கும் ஒரு ப்ராப்பரான பதில் கொடுக்காரு. ஆமா, நம்ம லாஸ்ட் ஆனப்பெல்லாம் நம்ம கடவுள் நம்மளை கைட் பண்ணாரு. அதனால நீங்க எட்டர்னல் ஸ்லீப்புக்கு, அதாவது டெத்துக்கு போன பிறகுமே கண்டிப்பா அவர் உங்களை கைட் பண்ணி கூட்டு போவாரு. நீங்க எங்கேயும் வழி மாறி போகாம இருக்கிறதுக்காக. அப்படியே அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சொர்க்கம் எப்படி இருக்கும், மேபி கடவுளே முன்னாடி நின்று போறாரு, ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே பேசுற மாதிரி இருக்குமா, அழகான பூக்கள் இருக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமான டாக்லாம் போயிட்டு இருக்கு. அதுல இவங்களோட இமேஜினேஷன் எப்படி இருக்குன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சொர்க்க பூமி மாதிரி. இந்த வின்லாண்ட் சாகா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லா அப்படியே புல்வெளி மாதிரி இருக்கும். மலைகளும் அந்த புல்வெளிகளும் பூக்களும் இருக்குமா. அதுல ஒரு ஓட்டம் ஓடினானா அவங்க எட்டர்னலி ஓடுற மாதிரி எவ்வளவு தூரம் வேணா ஓடலாம். அந்த இடத்துல சீரும் செழிப்புமா கிரீன் கலர்ல தான் இருக்கும். பட்டாம்பூச்சிகள் இருக்கும், சிறப்பான காத்து இருக்கும், தண்ணி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா வின்லாண்டுன்னே சொல்லலாம் அந்த இடத்த. உங்களுக்கு வின்லாண்ட் சாகா பார்த்தீங்கன்னா இது தெளிவாக புரிஞ்சிருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இவர் இறந்த பிறகுமே ஒரு லைஃப் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, அதாவது இந்த புல்வெளி மாதிரி இருக்க இடத்துல ஓடி போயிட்டு உட்கார்றதுக்கு ஒரு பாறை, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஓடை, அப்புறம் திரும்பி படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடு, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான வாழ்க்கை அந்த இடத்துல நான் வாழ போறேன். அண்ட் சில நேரங்களில் நீங்க தப்பி தவறி வழி மாறி போனீங்கன்னா உங்களை கைட் பண்றதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட டேர்ம்ல அது எங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை இறந்து போனவங்களாம் கஷ்டமா இருக்கும்போது நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பரிகாரம் போடுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறாங்க. இவருக்கு டென்ட் எல்லாம் பிடிக்காது போல, ரியல் வீஸ் தான் பிடிக்குமா. ஆனா இப்போ இந்த ட்ரைபில் இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. அண்ட் அவருக்கு ஸ்டார்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சொர்க்கத்துல ஸ்டார்ஸ் தான் நல்லா இருக்கும். இவரை பத்தி ஸ்டார்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ற நிறைய பசங்க இருக்கானுங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கலாம், நல்லா இருக்கும், ரிசர்ச் பண்ணலாம், அங்கேயும் போயிட்டு அந்த ஸ்டார்ஸ் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ப்ளூ பீட்டில் கார்டு வருவாப்ல, அதான் பட்டாம்பூச்சி வரும். ஸ்டார் கேசரி நீங்க பாக்குறீங்களான்ற மாதிரி கேட்க ரொம்ப இருட்டாகிட்டே இருக்கு. அதாவது ஒரு கான்சியஸ்னஸ் லூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார் கேசருக்கான பிரசன்ட் இங்க இடத்துல வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எதுவுமே அவர் கேட்கல. அவருக்கு மைண்ட்ல வேற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காரு. லேக்ராக் திரும்ப ஒழிஞ்சுக்க போறியா, இந்த வாட்டியும் என்னை கண்டுபிடிக்க சொல்றியா, ஆனா என்னால முடியாதுடா, நான் கூடிய சீக்கிரம் உன்னை கண்டுபிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவர் இறந்து போக அவரோட சொல்ல நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும் அந்த இடத்துல ஸ்டார் கேசர் உயிரை விட்ட பிறகு லேக்ராக் அழுகுற மாதிரியும் அப்படியே ஒரு சீக்வன்ஸை காட்டுறாங்க. ஆக்சுவலி நான் ஏற்கனவே ஒரு சொன்னேன் இல்லையா, செத்தவங்க கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இந்த மாதிரி கேமை டெவலப் பண்ணும்போது இப்படிப்பட்ட விஷயத்தை டெவலப் பண்ணாங்க. அதாவது ஹெவன் இறந்து போன எல்லாரும் அந்த ஹெவன்ல போயிட்டு வாழ்வாங்களா, அப்படி வாழும்போது அவங்க அங்க எட்டர்னலி சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம நடுவில் நம்மளோட ரியல் வேர்ல்டுல யாரா பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்க பேயா இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்களாமா. இந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்கு.
இருக்கு. ஸோ ஹீரோ ஆல்ரெடி அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டான். இதுக்கு பேர் ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் டேர்ம்ஸில் வந்து மறுவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேம் படி இது நம்ம ஹீரோக்கு இன்னொரு அட்வான்டேஜ் தான். இப்போதைக்கு நம்ம லேக்ராக் இருக்கானா, ட்ரைப் லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானா, ஃபியூச்சரில் லேக்ராக் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அப்போ அந்த பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோ அந்த ஆஃப்டர் லைஃப்லேருந்து நம்ம ஸ்டார் கேசர் அனுப்பிச்சு விடாப்ல. அவரு போயிட்டு தம்பி இந்த மாதிரி பண்ணப்பா சஜஷன் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாரு. நீங்கள் இந்த டிவி ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான். அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கும்போது ஆஃப்டர் லைஃப்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கான நம்பிக்கை அதிகமாகும். லேக்ராக்கும் வந்து இப்படி ஒன்று இருக்கான்றது தெரிஞ்சு ட்ரைபுக்குள்ளே இவனுக்கான ட்ரஸ்ட் கெயின் ஆகும்போது இவனோட பாயிண்ட் டிகிரீஸ் ஆகி நம்ம ஹீரோக்கு லெவலுமே வந்து அதிகமாகும். ஒரே கல்லு 3-4 மாங்க அடிச்சா மாதிரி தான் கணக்கு. நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இங்கே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட ஆஃப்டர் லைஃப்ன்ற விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுனால ஸ்டார் கேசர் ஆசைப்பட்ட மாதிரி புடிச்சு பார்க்குறாப்புல அவர் கால்கள் கைகள் எல்லாமே இருக்கு. எங்க யூத் டேஸில் அவர் எப்படி இருந்தாலும் தலைவர் இந்த மாதிரி மாறிடுறாப்புல செம்ம சந்தோஷம். முடிச்சு பார்த்தா அங்கே ஏகப்பட்ட லிசர்மெண்ட்ஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் கூட இருந்த லிசர்மெண்ட்ஸ் அவங்களாம் இறந்து போயிட்டு இந்த ஆஃப்டர் லைஃப் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் தூக்கத்தில் தான் இருக்காங்க. வெறும் நம்மால் மட்டும் தான் வந்து ஏச்சிக்கிறாப்புல. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி வீடெல்லாம் கட்ட முடியலனாலும் இது ஒரு சொர்க்க பூமி தான்டா, கண்டிப்பா இது ஒரு சொர்க்க பூமி தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்காப்புல. அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நான் அனிமி சீரிஸ்ல நினைச்சேன். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சொல்லிக்க மாதிரி டாடா பை பை. பல்லுமையாருங்க கைஸ்.